இனி சத்தியமா லேட்டா வரமாட்டேன். காதறிய நடிகை காதர விட்ட எம்ஜிஆர். தொடர்ந்து ராஜா ராணி படங்கள்லயே நடித்து வந்த எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு ராஜா ராணி கதைகளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்னு முடிவு செஞ்சாரு. கதையம்சம் உள்ள குடும்ப பாங்கான படத்துல நடிக்கணும்ங்கிறது அவரோட திட்டம். எம்ஜிஆரின் நீண்ட நாள் நண்பரான சின்ன அண்ணாமலை பாக்கெட் மார் என்கிற இந்தி படம் ரைட்ஸ் தன்னிடம் இருப்பதாக சொன்னார். எம்ஜிஆர் எதிர்பார்த்த மாதிரியான கதை. உடனே ஓகே சொன்னார் எம்ஜிஆர். நல்லதுக்கு காலமில்லை என்கிற டைட்டிலை சஜஸ்ட் செய்தார் அண்ணாமலை. வேண்டாம், திருடாதேன்னு பேர் வைங்கன்னு பரிந்துரைச்சார் எம்ஜிஆர். படத்தின் டைட்டிலில் கூட மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்ல வேண்டும்ங்கிறது எம்ஜிஆரோட எண்ணம். படத்தின் நாயகி சரோஜா தேவி. அன்றைய தேதியில எம்ஜிஆரை விட சரோஜா தேவி படு பிஸி. கன்னடத்து பைங்கிலின்னு சரோஜா தேவிய வாரி அணைச்சுக்கிட்டது தமிழகம். பரணி ஸ்டுடியோல திருடாதே ஷூட்டிங் மும்பரமா போய்கொண்டிருந்த அதே சமயத்துல வாகினியில சிவாஜியோட விடிவெள்ளி பரபரப்பாக படமாகி கொண்டிருந்தது. இரண்டு படத்தின் நாயகியும் சரோஜா தேவி தான். விடிவெள்ளியில சிவாஜியுடன் சேர்ந்து நடிப்பை கொட்டி கொண்டிருந்த சரோஜா தேவி நேரம் போனதை கவனிக்க தவறிட்டார். சரோஜா தேவிக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தாரு எம்ஜிஆர். பதறி அடித்து ஓடி வந்த சரோஜா தேவியிடம் ஒரு வார்த்தை கூட எம்ஜிஆர் பேசல. அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சரோஜா தேவி கண் கலங்க எம்ஜிஆரிடம் மன்னிப்பு கேட்டாரு. பரவாயில்லம்மா, நீங்க பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சுளீர்னு பதில் சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் இந்த ஒற்றை பதில், அதுல இருந்து சரோஜா தேவி எம்ஜிஆரோட ஷூட்டிங்க்கு தாமதமாக வந்ததே இல்லை. எம்ஜிஆரின் வித்தியாசமான கதையம்சத்தில் வெளிவந்த திருடாதே எம்ஜிஆரின் மகத்தான மற்றும் ஒரு ஹிட்.